தன்னம்பிக்கையுடன் முயற்சி, கடின உழைப்பால் வெற்றி நமது மையத்தினுடைய தாரக மந்திரம். நிச்சயமாக உங்கள் முயற்சி, உழைப்பு, தன்னம்பிக்கை இவற்றிற்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். நம்பிக்கையோடு தேர்வை எதிர்கொள்ளுங்கள். அலகு 2 நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். ஒவ்வொரு அலகில் உள்ள தலைப்புகளிலிருந்தும் எவ்வாறு வினாக்கள் கேட்கப்பட்டிருக்கிறது, வினாக்கள் எவ்வாறு வடிவமைக்கப்பட்டிருக்கிறது, நாம் எவ்வாறு பதிலளிக்க வேண்டும் அப்படி என்பதையெல்லாம் இந்த காணொலியில் உங்களுக்காக கொடுத்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல். மற்றும், அல்லது, ஆல், பிறகு, வரை, இதுவும் அல்ல, இருப்பினும், எனினும், இதனால். அதேபோல் எனவே, ஏனெனில், ஆகையால், அதுபோல, அதனால், வரை, பின்பு இவைகளை இணைத்து புதிய சொல் உருவாக்குறது அல்லது இணைப்பு சொல்லாக பயன்படுத்தல். அதான் இந்த தலைப்போட பொருள். நான் காட்டிற்கு சென்றேன், அதனால் புலியை பார்த்தேன். அதனால் என்ற இணைப்பு சொல் இங்கே பயன்படுகிறது. மாலை நேரம் முடியும் வரை விளையாடுவேன். வரை என்ற சொல் இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. தேர்வு முடிந்த பின்பு சுற்றுலா செல்லலாம். பின்பு என்ற இணைப்பு சொல் இங்கே அல்லது புதிய சொல் இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. வினாக்கள் எப்படி அமைந்திருக்கிறது கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல். தகுதி தேர்வு 2024 கேட்கப்பட்ட வினா. விளக்கு, விண், மணி, விலங்கு, மேகலை என்னும் சொற்களை கொண்டு உருவாக்கினால் வரும் சரியான சொல்லை கண்டறிக. இந்த எல்லாம் கவனித்து பார்த்தோம்னாக்கா மணிமேகலை அப்படிங்கிறது இதற்கு விடையாக அமையும். அண்ணன் மற்றும் தம்பி இருவரும் போட்டியில் கலந்து கொண்டனர். மற்றும் என்பது இங்கே இணைப்பு சொல். காலை உணவு முதல் இரவு உணவு வரை ஆரோக்கியமான உணவுகளை மட்டுமே சாப்பிட வேண்டும். வரை என்பது இங்கு இணைப்பு சொல்லாக பயன்படுகிறது. நீ நன்கு படிக்க வேண்டும் அல்லது நன்கு தொழில் கற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டில் ஒன்றை சரியாக செய்ய வேண்டும் என்ற கருத்தில் இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரியாக பார்த்துக்கணும். இன்பத்தமிழ் என்னும் பாடல் பாரதிதாசன் அவர்களால் இயற்றப்பட்டது. நான் புத்தகத்தை முதல் பக்கம் முதல் கடைசி பக்கம் வரை முழுவதும் படித்தேன். வரை என்பது இங்கே விடை. தேர்வில் அது முக்கியம், இது முக்கியம், இதுவும் அல்ல என்பதை உணர்ந்து படிக்க வேண்டும். இந்த கேள்வியை கொஞ்சம் சரியாக கவனிச்சுங்க. இதுவும் அல்ல அப்படிங்கிறது தான் இணைப்பு சொல்ல இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கு. அவர் முயன்றார், இருப்பினும் வெற்றி பெறவில்லை. தெரு விளக்குகள் அணைக்கப்பட்டு விட்டன, எனினும் நிலவொளி இருந்தது. எனினும் ஒரு செயலை பற்றி கவனமாக சிந்திக்க வேண்டும், பிறகு நீங்கள் அதை பற்றி ஒரு முடிவு எடுக்க வேண்டும். பிறகுங்கிற இணைப்பு சொல் இங்கே பயன்படுகிறது. அதே போல் அடைப்புக்குள் உள்ள சொல்லை எடுத்து இணைப்பு சொல்லை உருவாக்குறது தனியாக கேள்வி அதே போல் வந்திருக்கு. நாம் தொடர்ந்து அழகு சார்ந்து எவ்வாறு வினாக்களை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருக்க வேண்டும். இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் தொடர்ந்து இணைந்திருந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை அழுத்தி ஆல் என்ற பதிவை கொடுத்தால் எங்களுடைய காணொளிகள் உங்களிடம் வந்து சேரும். தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்களுடைய தேர்வுக்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள். சரியான இணைப்பு சொல். இதுவும் 2024 தகுதி தேர்வில் கேட்கப்பட்ட வினா. எங்கும் சூழ்ந்துள்ள அறியாமை இருள் நீங்கட்டும், தமிழ்மொழி மேன்மையுற்று உலகம் முழுவதும் சிறப்படைக. சரியான இணைப்பு சொல் கண்டறிக. இதுதான் ஒரு வினா. நம்ம கேள்வியை படிப்பதற்கு எவ்வளவு அது நேர மேலாண்மை அதிகப்படுத்துவதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு வினா. இதை படித்து பார்த்துட்டு நம்ம இதுக்கு பதில் அளிக்கணும். இது உண்மையிலே இது நம்ம பாடப்புத்தகத்தில் உள்ள ஒரு பகுதி. பாடலில் உள்ள பாடலில் உள்ளதை அப்படியே எடுத்து கொடுத்துருக்குறாங்க. அங்கே அதில் என்ன இணைப்பு சொல்லிருக்குன்னா அதனால், அதாவது சிறப்படைகன்னு இதில் கொடுத்துருக்காங்க. சிறப்படையும்னு அங்கே சிறப்படைக அப்படிங்கிறத நம்ம வாசித்து பார்த்தோம்னா அதுக்கு ஏனவே வேறு தெரிவுகள் வரும் மாதிரி தோணும். ஆனால் இதுக்கு சரியான விடை அதனால். எங்கும் சூழ்ந்துள்ள அறியாமை இருள் நீங்கட்டும், அதனால் தமிழ்மொழி மேன்மையுற்று உலகம் முழுவதும் சிறப்படைக அப்படிங்கிறது தான் சரியான விடை. உணவு வகைகளும் உணவு சமைக்கும் முறைகளும் மொழியியல் நயம்பட சொல்லப்படும் முறைமையை படித்து சுவைத்து அதுபோல ஈர்ப்புடன் எழுத பழகுதல் அப்படிங்கிறது இதுவும் பாடப்புத்தகத்தில் உள்ளது தான். அந்த அதுபோல் அப்படிங்கிறத இங்கே இதுக்கு விடையாக நம்ம எழுதணும். விடுபட்ட சரியான இணைப்பு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது, காக்கையின் கூட்டில் முட்டையிடும். என்னது? குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது, ஆகையால் காக்கையின் கூட்டில் முட்டையிடும். ஆகையால் நாம் இனிய சொற்களை பேச வேண்டும், இல்லையென்றால் துன்பப்பட நேரிடும். இல்லை என்றால்
காயிதே மில்லத்தவர்கள் மகிழுந்தில் பயணம் செய்ய விரும்பாதவர். ஏனெனில் அவர் எளிமையை விரும்பியவர். ஏனெனில் நிறைய வினாக்கள் வந்து நம்ம பாடப்பகுதியில் இது சார்ந்து இந்த தலைப்பு சார்ந்து எங்கெங்கே இருக்கோ எல்லாத்தையுமே தொகுத்து கொடுத்துருக்குறோம். கண்டிப்பாக இதை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம். ஏனெனில் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை. பிறருக்கு கொடுத்தலே செல்வத்தின் பயன். எனவே பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம். நல்லா கொஞ்சம் இதில் வந்து அந்த தொடரை சரியாக நாம் உச்சரித்து பார்த்து பதிலை வந்து தேர்ந்தெடுக்கணும். ஏன்னா இதுக்கு எந்த விதிகளும் கிடையாது. அந்த பொருளுக்கு தகுந்தவாறு அந்த இணைப்பு சொல்லை நாம் பயன்படுத்தணும். தமிழகத்தில் மழை பெய்து வருகின்றது. மேலும் 2 நாட்கள் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. மேலும் என்பது இங்கே விடையாக அமைகிறது. சிறப்பாக பயன்படுத்துங்கள். மிகவும் எளிமையான அலகு இது. இதோடு நிறைவாக நம்ம வந்து அலகு 2 முடித்திருக்கிறோம். அடுத்த அலகிலே இணைவோம். சிறப்பாக தேர்வை எதிர்கொள்ளுங்கள். அனைவருக்கும் வாழ்த்துகள்.